ஐயா சிவாய் நம்ம ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. மாய மோகத்துல மக்கள் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் 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 யாரை பார்த்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் ஜெயிச்சிட்டாரு இப்படியே சொல்றாங்க. என் வீட்டுல என் பையன் கூட எனக்கு சண்டைக்கு நிக்கிறேன். அன்னைக்கு ஓட்டு போறப்ப விஜய்க்கு போடு அப்படின்னு. என் பையன் பரவாயில்ல, ஒரு 15 வயசு இருக்கு. இன்னும் பொடி குழந்தைகள்லாம் கூட விஜய் மாமா விஜய் மாமான்னு இருக்குது. என்ன சொல்ல, உலக நிலவரம் ஏதோ புரிஞ்சு பண்ணா பரவாயில்ல. சரி புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் அறியாத குழந்தைங்க விட்டுருங்க. 35 வயசு 40 வயசுக்கு மேல விஜய் விஜய் விஜய்னு ஐயோ, அப்ப அவரு வண்டியில போறாருன்னா வீலுக்குள்ள உளுந்து சாகுறான், பின்னாடி முட்டிட்டு சாகுறானுங்க. இவனுக்கு அப்புறம் எங்க போய் சொல்லுங்க. அதாவது குழந்தைங்க விடுங்க, அது ஏதோ அறியாத வயசு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுடுங்க, இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கானே தெரியலங்க. விஜய் யாருங்க? கடவுளா இல்ல பரமாத்மாவா இல்ல திவ்ய புருஷனா? சொல்லுங்க. திவ்ய புருஷன் லோகே சரசாஸ்திர ஏவசங்கம் பகவான். இங்க பாருங்க, இது திவ்ய புருஷன் கிடையாது, ஒரு மலஞ்சலம் கழிக்கிற ஒரு புழுக்கூடு. அது இப்ப பேசுற எனக்கு என்னுடைய உடல் ஒரு புழுக்கூடு, கேட்கிற உங்களுடைய உடல் வந்து புழுக்கூடுங்க. இது உடம்பு கிடையாதுங்க, புழுக்கூடுன்னு பகவான் சொல்றான். சாமியாதான் சொன்னான், கொம்பன் புழு வென்றறியாமல் குதி போடுகிறார் இக்களியில். உடம்பே புழுங்க. இந்த ஆத்மாங்கிற இந்த ஆத்மா ஒளி உடம்பு. இந்த ஜீவாத்மா இந்த உடல்ல இருக்கங்காட்டி தான் இந்த உடல் என்ன பண்ணுது, புழு வைக்காம இருக்குது. இந்த ஜீவாத்மா வெளியே போனா அடுத்த சைடு இந்த உடம்புல புழுவா மாறிடும். இந்த ஜீவாத்மா உள்ள இருக்கும்போது இந்த உடல்ல புழு நிறைஞ்சுதான் இருக்கு. அப்ப இந்த புழு கூடு விஜய்ங்கிறது ஒரு பரமாத்மா கிடையாது, திவ்ய புருஷன் கிடையாது, உலகத்துல உள்ள எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு. அவருக்கு வந்து அவர் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்துக்கு எம்பெருமா இந்த நாள்ல அவருக்கு ஆள்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அரசாட்சி ஆள்ற பாக்கியம் வந்து பூர்வ ஜென்மத்தில் பண்ணி புண்ணியம். ஏங்க இவனுக்கு அறியாம இருக்காங்க. இங்க பாருங்க, சினிமா முகம் சீரியல் முகம் இதெல்லாம் என்னங்க? புருஷன் ஒரு பொம்பளை சொல்லுது, புருஷன் என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்குங்குது. என்னையோ நான் என்ன கேக்குறேன், ஒரு மனிதனுடைய உடல் கவர்ச்சி, அவன் அழகு, அவனுடைய நடிப்பு திறமை, இதை பார்த்து மயங்க கூடாதுங்க. இது கொடுமைங்க. ஏங்க அந்த காலத்துல பெண்கள் இப்படியா இருந்தாங்க? எங்க பாருங்க, சாமி சொல்ற பகவானே சொல்றான், அந்த காலத்து பெண்கள் தாய்மார்கள் எப்படி இருந்தாங்களாம்? கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவின் இளமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோல் அம்மானை, அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றியே நித்தம் பூசி தனுதினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவாள், அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள், துயின்றதறிந்து துஞ்சுவாள் மங்கையிருங்க. ஐயோ, கணவன் மொழிய களவு மொழி பேசாத அந்த காலத்து பெண் பிள்ளைகள், தாய்மார்கள், கற்புடை பெண்கள், ஒரு புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை திருப்பி பேச மாட்டாங்களாம். அவ்வளவு புருஷனுக்கு பணிவிடை, அவ்வளவு கற்பு விரதையா இருந்திருக்காங்க. கல்கதவு போல கற்பு மனக்கதவுங்கிறான். ஒரு புருஷனை தவிர எந்த ஆடவனுக்கும் மனசுல கூட எண்ணம் கிடையாதான். அவன் அழகா இருக்கான், கருப்பா சிவப்பா இருக்கான், அந்த மாதிரி கூட எண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்குதா? கொடுமையா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நான் என் வாயால சொல்லக்கூடாது. அதனால அன்னைக்கு இருந்த பெண்கள் அப்படி இருந்திருக்காங்க. காரணம் என்ன? அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் என்ன? ஆன்மீக கலாச்சாரம், தெய்வீக கலாச்சாரம். சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, அது என்ன கள்ள தொடர்பு என்ன சொல்றான்? திருமணம் கடந்த உறவுங்கிறான். அந்த கொள்கை தான் விஜய் ஏத்துக்கிட்டாரு. அவர் கல்ல நம்பி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. பாத்தீங்களா இல்லையா? அப்ப எப்படி உட்பட நாடு சொல்லுங்க. பகவானே சொல்ற பாருங்க, மையன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களோட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது. மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது பகவான் சொல்றான். பெண்கள் மையண்ட ஒரு சாமம் விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு அப்படி குளிச்சுட்டு அப்படி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இறைவனை வணங்கி புருஷனுக்கு உண்டான பணிவிடைகளை செஞ்சு அப்படி இருந்தாங்களே. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு புருஷன் தூங்கும் போதே தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டா. எல்லா பெண்களையும் சொல்லல, ஏதோ 1-2 சனியனு இருக்குது, எல்லாத்தையும் சாமி சொல்லல. 1-2 கள்ள தொடர்புல புருஷனை கொன்றா, புள்ளைய கொண்டு போடுறா. இதான் எம்பெருமான் சொன்னா, கழிவு அழிகிற நாள்ல இந்த கொடுங்கோளர்கள் ஆட்சியில நீதம் குளறிரும், தர்மம் மாறிடும்னா இந்த படுபாவிகளுடைய ஆட்சியில் ஆறு என்னாகுமா? சாமி சொல்றான், கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம் கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவே நாடி அவர் எண்ணி நாணீர பார்க்கடி. பேப்பரை எடுத்த டிவியை திறந்தாலே கள்ள தொடர்புல புருஷன் கொண்டுட்டான்னு எத்தனை செய்தியா? கலாச்சாரம் சீரியலை காரணம் என்ன? இவனுக்கு இப்படி சினிமா மாயை சீரியல் மாயில போனா அப்புறம் எப்படியா உருப்பட நாடு? புருஷனை தவிர அடுத்தவன் தான் பிடிக்கணும், என்னையா அர்த்தம்? என்ன கொடுமைங்க. இறைவன் மேல பற்று வைக்கணையா. மலஞ்சலம் கழிக்கிற புழுக்கூடு அது பேரு எல்லா புழுவு, உடம்பு ஃபுல்லா புழுவுங்க. டாக்டர்கள் மனுஷனுக்கு வயிற்றுக்குள்ளே எத்தனையோ லட்சம் கிருமிகள் இருக்குங்க. கருமம். இந்த புழுக்கூட்டு மேல என்னையா அவ்வளவு ஈர்ப்பு உங்களுக்குங்கிறேன். நாம பிறந்ததே 7 பிறவிதான் மனித வாய்ப்பு. இதை தவற விட்டுட்டோம், 84 லட்சம் புழுக்கூடு கிடைக்கும். கோழி, பன்னி, நாய், ஆடுன்னு பிறந்து சாகணும்.
ரஜசி புள்ளியம் கத்தோ கர்மசி ஜாயுதே ததா புள்ளியம் தமசி முடிஞ்ச பகவான் சொல்றான். நீ பகவான் அப்பா சிவனை தேர்ந்து வச்சுக்கோ. நீ விஜய் மேல வைக்கிற பற்ற, இந்த விஜய் மேல வைக்கிற இந்த ஆர்வ கோளாற சிவன் மேல வச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு துளி வச்சா போதும் உனக்கு மோட்சம், கனியான மோட்சம் கைலாசமே தருவேங்க. அது வருவோம் தேடுமா அந்த கும்பல்லாம். சாமி அதான் சொன்னான், சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. சேவக்கோழி தானே கூவும், ஆனா கலியுகத்துல பெட்ட கோழி சிறகு தட்டி கூவுமா? இன்னைக்கு கூவுது இல்ல. எல்லா பெண்களையும் சொல்லல, கற்புள்ள தாய்மார்கள் கோடானு கோடி பெண்கள் இருக்காங்க. இது இப்படி ஒன்று ரெண்டு இருக்கும். அதுக்காக யாரு என்னையா பண்ண முடியும்? உலகனா அப்படிதான் இருக்கும், விட்டுருங்க. நமக்கு எதுக்கு யாரு கிரிக்கெட்டுக்கு கூட என்ன, அவன் மோட்சத்துக்கு வழி தேடினா தப்பிச்சான். அதை விட்டுட்டு மலஞ்சலம் கழிக்கிற புழு கூடு பின்னாடி போய் நாசமா போயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா பகவானே சொல்றான், அண்ணாத் பவந்தி பூதானி பர்ஜன் யாதன் நசம்பவக யஜ்னாத் பவதி பர்ஜனி யஜ்ன கர்மசம் உத்பவங்கிறான். அடே முட்டாள்களே, உங்களை நான் அன்னத்திலிருந்து தோற்றுவித்தேன். அன்னமோ மலையிலிருந்து கிடைக்கிறது, மலையோ வேள்வியிலிருந்து கிடைக்கிறது பகவான் சொல்றான். அன்னம்னா என்ன? உணவு. இந்த உடம்புங்கிறது உணவினால் உண்டானது, புழுக்கூடு. ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்க ஜீவாத்மா, பகவான் சொல்ற மாதிரி, ஜீவன் எனது அம்சமதற்கு ஒருபோதும் முடிவில்லை. இந்த புழுக்கூட்டுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, ஒளிமயமானது, தேவ சரீரம். அந்த சரீரத்தை அப்பா சிவனை தேடி மோட்சத்துக்கு போங்கடா முட்டாள்களே. இறப்புக்கு அப்புறம் மறுமை தாண்டா நித்திய வீடு அப்படின்னு இறைவன் சொல்றான். எவன் ஏன் கேட்கறான்? ஆகுனா அந்த சினிமா பாட்டை தான் பாடுறான். விஜய் ஒரு பாட்டு பாடிட்டாருன்னா அதே முணுங்குறானுங்க. அப்புறம் சினிமாவில் செல்போன்ல ரிங்டோன் வச்சுக்கிறானுங்க. ஐயோ என்னையா கொடுமை இது! இப்படிலாம் போச்சுன்னா கலாச்சார சீரழிவுங்க. ஐயோ இவங்க ஆத்மா வீழ்ச்சி அடைஞ்சிரும், நரகத்துக்கு போயிரும். இந்த பிள்ளைங்க புழுக்கூடு, இந்த பிள்ளைங்க வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த ஆத்மா இறைவனை தேடணும். அதுக்காக தான் நான் இப்படி அந்த பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கேன். இப்படி மனுஷன் முன்னாடி போக கூடாதுங்க, இது பெரிய ஆபத்து. அவங்க போற பிள்ளைங்களுக்கு ஆபத்து. ஏன்னா பகவானே சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான், சிவனே கலியுகம் அழியிற நாள்ல அரகரா சிவசிவா அப்படிங்கிற நாமத்தை சொன்னாதான் ஒருத்தன் இந்த பிறப்புங்கிற துன்பத்துல இருந்து கரையேற முடியும், அதாவது மோட்சம் கிடைக்கும். இந்த நாமத்தை பாவிகள் சொல்ல மாட்டான், அவன் வாயில வராதுங்கிறான். எப்படி சொல்லுவான்? 24 மணி நேரம் விஜய் பாட்டை தான் பாடுறான். விஜய் பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆடுதுங்க பிள்ளைங்க. ஐயோ உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, பிள்ளைங்களே உணருங்கிறேன். இத வந்து சாமியே சொல்லிட்டான், பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே திருமகனேங்கிறான். பெற்றோர்கள் ஞானம் பெற்ற பிள்ளைகள் என் சிவவிட்டை அடைவார்கள், கற்றோர்கள் ஞான கல்வியை கற்றவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை வந்து அடைவார்கள், மோட்சத்து பிறப்புங்கிற துன்பத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போவாங்கிறான். இவெல்லாம் நரகத்துக்கு போயிடுவான். என்ன பண்ண? இவரு பிள்ளைங்களுக்கு நல்வழி காட்டணும். விஜய் வந்து தயவுசெய்து சினிமா பாட்டு போட்டு ஆடாதீங்க, நல்லா படிங்க, ஞான கல்வியை தேடுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்றாரா? அவரு சுயநலத்துக்கு அவர் தூண்டி விடுவாரு பச்சை பிள்ளைய கூட. அதனால அது எதுங்க நமக்கு? அவன் கர்மா அவன் கூட வருது. ஏதோ விஜய் முற்பிறலை செஞ்ச தான தர்மத்தின்படி அவருக்கு ஆள்ற பாக்கியம் இந்த தேதியில இறைவன் கொடுத்தது. இது ஒன்றும் குத்துமதிப்பா நடக்கல. விஜய் நினைச்சுக்கலாம், விஜய் அப்படியே நம்ம தான் அந்த சொல்லியிருக்காரு, என்ன பண்றாரு பார்ப்போம். அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கய்யா, இது வந்து இந்த உடலை பார்க்க கூடாது. இந்த மக்கள் வந்து மாயையில பிள்ளைங்க வந்து என்ன விஜய்கிட்ட இருக்குன்னு அப்படி போறாங்க. அழகா நடிப்பா, ஐயோ அவன் மேல அந்த ஆளு. நான் என்ன கேக்குறேன், மன்னிச்சுக்கோங்க, அதாவது இந்த மக்கள் வந்து என்ன சொல்லனே தெரியலையா. இவங்க வந்து மனிதர்கள் மேல வைக்கக்கூடிய இந்த இந்த அன்பை சிவன் இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோ, ஐயோ கரை கண்டுருவாங்க. ஆனா மக்கள் தேட மாட்டேங்கிறாங்களே ஐயா, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதனால மக்கள் அவரு சொல்லி குற்றம் இல்ல, மக்கள் திருந்தணும். அதனால பகவானே சொல்றான், உன்னை எப்படி படைச்சேன்னு சாமியை சொல்றான். மண்ணால் உன்னை மனைந்து பல மாயையினால் உன்னை வகுத்தேன், உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான் மகனே. கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன். சிவபெருமான் சொல்றான், ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன், மண்ணால் உனை மனைந்து பல மாயினால் இந்த உடலை படைச்சுங்கிறான். விளக்கம் கொடுக்க முடியுமா? சூட்சமா அறிய முடியுமா? இது விஜயே முதல்ல இறைவனை அடையணும், இறைவனை உணர்ந்து அவர் மோட்சத்துக்கு வழி தேடணும். இது மாயை. பதவிங்கிறது பெரிய போதை, பதவிங்கிறது நரகத்துல கொண்டு தள்ளிடும். பகவானே சொல்றான், சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று எண்ணாதே, வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று எண்ணாதே. ஏய், ஆட்சி அதிகாரம் பதவி புகழ் இது மாயை, இது கர்மா, இது ஒண்ணு நரகத்துக்கு இழுத்துறோங்கிறான். நான் சொல்லல, சாமியை சொல்றான். நிர்மாண மோகா ஜிதசங்க தோசா அத்தியாத்யம் வித்யா நிருத்த காமா துந்தேர் முத்தா சூதுக சம்ஜின கச்சனி முட பரமமி தத்துன்ட்டான். முடிஞ்சு போச்சு.
யார் அவனு எங்க அப்பா பரமொழி பதத்தை அடைய முடியும்? தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். யாரு பரமனுடைய பதத்தை அடைய முடியும்? சிவனுடைய திருவடி அடைஞ்சாலும் முக்தி. யார் அடைய முடியும்? தற்பெருமை இருக்கக்கூடாது, பதவி வெறி இருக்கக்கூடாது. நீ தான் ஆட்சிக்கு வந்து பதவியாசம் வந்துருமே. இவரு ஆளுநர் மலைக்கு 4 நேரம் ஓடுறாரு, விட்டு ஆளுநர் மலையில படுத்துக்கு வர போல போய் எத்தனை நேரம் ஓடினார் பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் அப்புறம் இவருக்கு என்ன பதவியாசம் இல்லையா? யோ இதெல்லாம் மாயையா. இவங்க வந்து அறியாம இருக்காங்க. விஜயே உணரணும், விஜயே தன்னை உணரணும், ஆத்மா உணரணும். இது ஒண்ணும் கிடையாது. இது அற்பம். இறைவன் சொல்றாங்க, இது என்னுடைய இது எதுவுமே என்னுடைய வார்த்தை கிடையாதுயா. பகவான் சொல்றான், ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துளை ஆளுகிறேன். இந்த உலகத்தை அமெரிக்காவை ட்ரம்ப் ஆளல, இந்தியாவை மோடி ஆளல, இஸ்ரேல நம்ம அவரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆளல. எல்லா உலகத்தையும் சிவபெருமான் இதயத்துல இருந்து ஆண்டுட்டு இருக்கான். எல்லா இதயத்திலும் இறைவன் இருக்க சிவபெருமான் ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதயங்கிறான். ஏகமத நிறைந்த பரன் இருந்து உலக ஆளுங்கிறான். உலகத்தை அடைய சிவையா, நீ என்னையா பண்ண முடியும்? அவங்ககிட்ட இருந்தா உனக்கு எல்லாமே வருது. ஞாபக சக்தி, மறதி, அறிவு, ஞானம் எல்லாம் அவன் தான் தரான். சாமியே சொல்றான். அப்புறம் காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமன்கிறான். அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திரிவிதம் கர்மம் முடிஞ்சு போச்சு. அவனும் கர்மவனின்படி இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனுக்கும் நாள் கொடுத்துருக்கேன். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்கலாம் யமன்கிறான். அவனு பாவ புண்ணியத்தை அனுபவிக்கணும். புண்ணியத்துக்கு நல்ல ஆள்ற பதவி, சுகபோகம் எல்லாம் கொடுப்பேன். ஆனா நாள் வரும்போது தூக்கிடுவேன், தூண்டில போட்டு ஆத்மாவை கூட்டுருவான். கூடும்போது நடு கேட்பான். அப்பதான் சாமி சொன்னான், பக்தி சோதித்த பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீட்டில இருந்து செத்திருந்து தீ நரக சீல் கூட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுவாங்க. புழு கொஞ்சம் நரகத்துல சிவனை தேட ஆத்மாவனி தேடிக்கோ. அதுக்கு மேல அவங்க விருப்பங்க. நான் ஏங்க இப்படி தொண்டை தடி கத்திட்டு சாகணும்? ஏதோ 4 பேருக்கு ஏதாவது போய் சேருமென்னு 4 பிள்ளைகளாவது கேட்டது நல்லபடியா ஆத்மா வாழ்வுக்கு போட்டோம், மோட்ச வீட்டுக்கு. மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். துன்பத்துல இருந்து நான் சொல்றேன். அதுக்கு மேல அவங்கவுங்க விருப்பம். அதனால இங்க பாருங்க, எல்லாம் எம்பெருமான் சொல்லிட்டான். அவனும் கர்மா, அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் கர்ம பையனை தான் அனுபவிக்கிறான். விஜய் இன்னைக்கு சிஎம்னா கர்மா, ஸ்டாலின் சிஎம்மானது கர்மா, மோடி பிரதமரானது கர்மா, எல்லாம் முடிஞ்ச வினை. ஆனா இப்ப செஞ்ச பாவ மூட்டைக்கு 4 இட்லிக்கு 5 ரூபா ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா எங்க கொண்டு போவான்? இருக்கு உங்களுக்கு எல்லாம் நடு. அப்புறம் இங்க வீட்டு வரி, சொத்து வரி, வரி, வாயில வரி, வந்த வரி, போன வரி, வெங்காய வரி, இல்லையோ என்னையா பண்றானுங்க? மன்னராட்சி இப்படியா இருந்தது? அன்ன மடமை தகுங்கொழி கூற எந்நேரமும் பிச்சை இடுவாரி இருக்குங்க. ஏன் மன்னராட்சியில சாப்பாடு இலவசம். அப்புறம் எங்க பார்த்தா சித்த வைத்தியம், தர்ம வைத்தியம், மருத்துவமனை கிடையாது, சித்த வைத்தியம் காசு, தர்மம் இலவசம். இன்னைக்கு இருக்குதா? ஆஸ்பத்திரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான், கூப்பிட்டு கொள்ளையடிக்கிறானுங்க. இதெல்லாம் எவன் கண்டுக்கிறான்? அடா போங்கய்யா. நாடும் உட்படாது, மக்களும் மனநிலையும் அப்படிதான் இருக்கு. கலியுகம் அழிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் அதுக்குள்ள சிவனை தேடிக்கிட்டாங்கன்னா மோட்சம். சிவத்தை அடையலைன்னா முடிஞ்சு போச்சு. பகவானே சொல்றான், நான் சொல்லல, அப்பா சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். இதெல்லாம் சத்திய வார்த்தைங்க. இது எல்லாமே இதை கேட்டாலே உங்க பாவம் தொலையும். எம்பெருமானே சொல்றான். இந்த வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. தினமொரு நேரமேந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும். நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணியுடன் கேட்டொருத்தர் தொலைத்தன பிறவிதானே. அந்த வார்த்தையை நான் சொன்ன அந்த வாசம் அப்போடைய வாசகம் சிவனுடைய வார்த்தை. இதை கேட்கும் பொழுது பாவம் தொலைஞ்சு உனக்கு மோட்சம் கிடைக்குங்கிறான். அவன் பாவம் மன்னிக்க விடுங்கிறான். சாமியை சொல்றான், வாசிக்க கேட்டு மயில் திருந்த அன்பருக்கு பூசி திரிந்த பூரணங்கள் கிட்ட மாட்டாங்கிறான். இப்ப நான் சொல்ல நீ கேக்குறீங்க பாருங்க, இந்த வாடிய பிள்ளைகளுக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கு, அவ்வளவு பாக்கியம் இருக்குயா. சத்திய வார்த்தை இது. இதை விஜய் கேட்டாலே புண்ணியம். எல்லாம் கேட்கலாம், எல்லா மக்களும் கேட்கலாம் இத. அதனால இங்க பாருங்க, அதுக்கு மேல என்னமோ பண்ணுங்க. அதனால எம்பெருமான் சொன்னது கலியுகம் அழிய போது சீக்கிரம். விஜய் படத்தை பாருங்க, சாமியை சொல்லிட்டான். எம்பெருமான் சொல்றான், அச்சு தேறி ஒடி முன்னே ஆண்டி வேலை செய்துடுங்கிறான். எப்ப அழைப்பு வரும்னு தெரியாது மேல இருந்து. இன்னைக்கு இப்ப நல்லா பேசிட்டு இருக்க நீ நினைச்சிட்டு இருக்கலாம், கிடையாது. இங்க இதயத்துல வந்தா இருக்கேன். ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதே இதயத்துல இங்க நிறுத்திட்டானா அங்க தீர்ப்புக்கு இந்த ஆத்மா அங்க போயிரும். நீ 1000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ணிட்டு எங்க யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்க. அடை முட்டாள், உன் உடல் தானே சாகுது, உன் ஆத்மா நரகத்துக்கு போகுதுடா. அங்கோட்டு போய் நடு கேட்பான். அதான் சாமி சொன்னான், வையகத்தின் வைகை வாசல் காவலாளி 9 பேர் அங்கிருந்து பல உபகாரம் செய்யுகின்றார். கைலை மலை தன்னை கண்டு கனத்த தவம் செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறான். ஓடி ஓடி பார்த்தாலும் ஒருவருக்கும் தெரியாது காயாம்பு மேனி எனார். கண்ணில் அதுக்கான எங்க அப்படி சிவன் கலியனுக்கு வரத்தை கொடுத்து தவசுக்கு போயிட்டான், கையில இருக்கான். உங்க கண்ணுக்கு தெரிவானா?
9 காவலாளி வச்சுட்டு போயிருக்கேங்கிறான். 9 சிசிடிவி வேற. வையகத்தின் வைகை வாசல் காவலாளி 9 பேர். அந்த 9 பேரும் இந்த முட்டா பயிலுக்கு அரசியல்வாதி, இந்த ஊழல்வாதி, இந்த கும்பல், இந்த பேராச கும்பல், இவன் பண்ற ஊழல், இந்த அழிச்சாட்டி, இந்த அக்கப்போர் எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கான். 9 நவகிரகம். அதை தான் வையகத்தின் வைகை வாசல் காவலாளி 9 பேர் வச்சுட்டான். அந்த 9 பேர் பிடியில இருந்து எந்த நாயும் தப்ப முடியாது. இந்த பேசக்கூடிய நாய் இருக்கு பாருங்க, இந்த நாயும் தப்ப முடியாது. எப்படி தப்புவ? எல்லாம் கர்மா பதியாது. நீ மனசுல ரோட்ல போற ஒரு பிள்ளைய நீ காம பார்த்தாலே அதுக்கு உனக்கு தண்டனை உண்டுக்கிறான். சாமி சொல்றான், காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவெளியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. ஏய், நான் கண்ணுக்கு தெரிய மறைபொருடா. டே, நீ செய்யற பாவம் எனக்கு மறைவா இல்லடாங்கிறான். விடுவானா? யோ, காளிய இறைவன் நின்று அழிச்சிட்டு இருக்கான். சாமியே சொல்றான், இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரமமாய் நின்று பக்தி சோதித்தேனாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இறந்து தான் வளர்ப்பேன் நண்பரே. சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகளை, என்னை தேடக்கூடிய பிள்ளைகளை நான் இறப்புக்கு ஒரு மோட்சம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு. ஆனா சாப்பிடுவேன் நஞ்சை. இந்த பாவிகளை என்ன பண்ணுவான்? அங்க கொண்டு போறான் நடுகேக. நரகம், மீளா நரகம். 84 லட்சம் பிறவி இருக்கு. இவன் என்னமோ நினைச்சுக்கிட்டான் மனித பிறவி கிடைக்கணும். கிடைக்காது. 7 வாய்ப்பு தான் மனித பிறவி. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இது 7வது பிரியா இருக்கலாம். இந்த பிறவில அப்பாவை தேடி மோட்சத்தை அடைஞ்சுக்கோங்க. விட்டீங்க அப்புறம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, நம்மள ஒன்றும் புடுங்க முடியாதுன்னு நினைக்க கூடாது. எமன் வரும்போது துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வருவாங்களா அவங்க கூட? சொல்லுங்க. எல்லாமே மாறி இருங்க. போன வாரம் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருங்க. எமன் எரும மாட்டுல வரும் பொழுது எமன் இந்த ஆத்மாவை எடுக்க வரும்ல. சொல்லுங்க. எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் இங்க பாருங்க. வீட்டுல உட்காந்துருக்காரு. 80 வயசாகி என்னச்சு பாருங்க. ஞானத்தை அடையணும். ஞானத்தை அடையலாம் எல்லாம் வேஸ்ட். நீ பிறந்ததே மோட்சத்தை அடையிறதுக்கு தான். பிறந்து இந்த மாதிரி இந்த உடம்பு, இந்த ஆத்மா, இந்த ஒளியுடம்பாகி மெய்யுடம்பாகி ஆத்மா இந்த புழு கூட செமந்துட்டு அலையுது. எதுக்கு? போன பிறகு கர்மா. சரி, ஞானத்தை இறைவன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். அவங்க ஆடு கோழி பண்ணி நாயின்னு 84 லட்சம் பிறவி எடுக்கணுமே. அவனுக்கு எப்படி ஞானத்தை கொடுப்பாரு சாமி? சொல்லுங்க. எப்படி ஞானத்தை கொடுப்பாரு? ஞானம் எல்லாத்தையும் கிடைக்காதியா. நீ செஞ்ச கர்மம் நீ அனுபவிச்சே ஆகணும். உனக்கு ஞானம் செத்தாலும் வராது. சுடுகாட்டு போட்டிருக்கும், அப்புறம் தெரியும் உனக்கு இறப்புக்கு அப்புறம். நீ இன்னைக்கு 10 லட்சம் கோடி, இன்னைக்கு 5 லட்சம் கோடி பங்களா வச்சிருப்ப குழல் பண்ணி. அதே பங்களா மாதிரி ஒரு நாய் திருநாயா பிறந்து சுத்துவ. அப்புறம் கோழியா பிறப்ப, நாயா பிறப்ப, புழுவா பிறப்ப. 84 லட்சம் பேர் இருக்குங்க. சாமியே சொல்றான், தரணி எது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா, சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகனே. சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் அப்பா சொல்றாங்க. தரணி இது உலகம் அழிஞ்சாலும் சத்தியம் அழியாது. புரிஞ்சுக்கோ. நமசிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி
தானுடைய நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளை, நம சிவாய்.